ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனல் நேம் கெயின் நாலேஜ் ஜெகதீஷ். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் வித் ஆன்சரோடு நம்ம பார்ப்போம் வாங்க. அதில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா ஒரே கொஸ்டின் பார்க்க போகிறோம். அது என்ன பார்ப்போம். எக்ஸ்பிளைன் த டிவிஷன்ஸ் ஆஃப் நார்த்தன் மவுண்டைன்ஸ் அண்ட் த இம்பார்ட்டன்ஸ் டு இந்தியா. இது கொஷின் இங்கிலீஷ் மீடியத்தில் நார்த்தன் மவுண்டைன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட்டு தமிழ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா இமயமலை முக்கியத்துவம் அதை உட்பிரிவுகள் யாவை அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஓகேவா. நார்த்தன் மவுண்டைன்ஸ் அப்படின்னாவே நான் அந்த சப்டாபிக்குள்ளே இமாலயாஸ் பற்றி தான் ஃபுல்லாக படிப்போம் நம்ம. ஓகேவா. வாங்க பார்ப்போம். இந்த இமாலயா தட் வேர்ட் டெரிவ்ட் ஃப்ரம் சான்ஸ்கிரிட் வேர்ட்லேருந்து வந்தது தான் இந்த இமாலயா என்ற வேர்டு. இதை மீனிங் என்னென்னா abode of snow அப்படின்றதா இதோடைய மீனிங். ஓகேவா. த நார்த்தன் மவுண்டன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் அ கிரேட் வால், ஒரு பெரிய ஒரு வால் மாதிரி சோர் மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடியது. இட் இஸ் அ குரூப் இன்டூ 3 டிவிஷன்ஸ், ஒரு 3 டிவிஷனாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். The Trans-Himalaya, the Himalayas and Puts and பூர்வாஞ்சல் ஹில்ஸ், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் இருக்கக்கூடிய பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு சொல்கிறது. 3 பார்ட் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த 3 பற்றி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், வாங்க பார்ப்போம். த டிரான்ஸ்-ஹிமாலயாஸ், இந்த ஹிமாலயாஸை என்ன சொல்லுவாங்கன்னா வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மேற்கு இமயமலை என்ற மாதிரி சொல்லுவாங்க. இட்ஸ் லைஸ் டு நார்த் ஆஃப் த கிரேட் ஹிமாலயன் ரேஞ்ச். அதுமாதிரி தொடராக இருக்குது. நார்த் ஆஃப் ஓடி இருக்கா, நார்த் ஆஃப்னு நார்த்தன் சைடு ஃபுல்லாக பரவி இருக்கக்கூடிய ஒரு இமாலய மலை தான் இதுதான். இட்ஸ் லைட்ஸ் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் டிபேட்டியன் பிளாட்டூ. அது மட்டும் இல்லாமல் இந்த மலைகள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்லேயும் டிபேட்டியன் பிளாட்டியும் அமைஞ்சிருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட், த ப்ராமினன்ட் ரேஞ்சஸ் ஆஃப் டிரான்ஸ் ஹிமாலயஸ் ஆர் ஜஸ்கர், லடாக், கைலாஷ் அண்டு காரகோரம். இந்த பிளேஸில் இருக்கக்கூடிய முக்கியமான மலைத்தொடர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஸ்கர் சொல்லுவாங்க தமிழில். நெக்ஸ்ட் லடாக், கைலாஷ் அண்ட் காரகோரம், இது எல்லாமே இந்த இடத்துல இருக்கக்கூடிய மலை. ஓகேவா. நெக்ஸ்ட், இதை பற்றி ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை கூட இல்லை, பட் நோட் பண்ணிக்கிங்க. ஓகேவா. டவுன்லோட் பண்ணிவிட்டு நோட் பண்ணிக்கிங்க. இதை பரப்பளவு அதிகமாக ஏரியா அளவு பார்த்தீங்கன்னா அதிகமாக எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா டிபேட்டியன் பிளாட்டூ தான் இருக்குது. ஓகேவா. இதனால டிபேட்டியன் இமயமலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹிமாலயாஸுடைய எல்லைகள் இந்த வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட் இதோடைய பவுண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா சுமார் 40 கிலோமீட்டர் பிரீத்தும், அதேபோல் மையப்பகுதி சென்டர் பாயிண்டில் 225 கிலோமீட்டர் பிரீத் அகலமும் இருக்கும். ஓகேவா. அடுத்து இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள பார்த்தாச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட், த இமாலயாஸ், இமயமலை, தமிழில் இமயமலை. It constitutes a core part of Northern Mountains. இது நார்த்தன் மவுண்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிமாலயா தான். ஓகேவா. இட் இஸ் எ யங் ஃபோல்ட் மவுண்டைன், இளமதிப்பு மலை. இளமதிப்பு மலை சொல்கிறாங்க. இட்ஸ் த மெயின் டிவிஷன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ். இது பார்த்தீங்கன்னா நார்த்தன் சைடு டு சவுத் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நார்த்தன் சைடில் யுரேஷியா அப்படின்ற இதுவும், சவுத்தன் சைடில் கோண்ட்வானா லேண்ட் மாஸ்
கோண்ட்வானா லேண்ட்மாஸ். இதை நோக்கி வடக்கில் யுரேஷியா என்ற நிலப்பகுதியும் இது தெற்கே இருக்கக்கூடிய கோண்ட்வானா என்ற பிளேஸும் பண்ண ஒன்று நோக்கி நகர்ந்தனால அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் காரணமாக ஒரு இமயமலை உருவாகிற கடல், அந்த ஒரு கடல் ஒன்று இருக்குது இடையில. என்ன கடல் பார்த்தீங்கன்னா டெட்டீஸ், தமிழில் டெட்டீஸ் சொல்லுவாங்க. இந்த கடலில் மறித்து ஒரு இமயமலை உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த இமாலய ஃபுட் மெயின் டிவிஷன் 3 இருக்குது. அது என்ன பார்ப்போம். த கிரேட் இமாலயாஸ், லெசர் இமாலயாஸ் அண்ட் சிவாலிக். கிரேட்டர் மீன்ஸ் இமாட்ரி, இமாச்சல், சிவாலிக் அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் லாஃப்டி பீக்ஸ் அண்ட் லொக்கேட்டட் இன் த ரேஞ்சஸ். இந்த மோஸ்ட் ஆஃப் பீக்ஸ், உச்ச அந்த பீக்ஸ்னால் சிகரங்கள் எல்லாமே இந்த ரேஞ்சில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் மவுண்ட், எக்ஸாம்பிள் மவுண்ட் எவரெஸ்ட்டு, கஞ்சிஜுங்கா இந்த மாதிரி எல்லாமே. கிளேசியர்ஸ் லைக் கண்டோட்ரி, யமுனோட்ரி அண்ட் ஸ்டேன்ஷன் இஸ் ஃபவுண்ட் இன் ரைஸ் ரேஞ்ச். இந்த ரேஞ்சில் கிளாசியர்ஸ், அதாவது பனியாறுகள் சொல்கிறல, அது எல்லாமே இந்த இடத்துல தான் உருவாகி இருக்குது. ஆவரேஜ் ஹைட் ஆஃப் லெஸ்ஸர் இமாலயாஸ் ஆர் இமாச்சல் வேரிஸ் 3700 4500 வரைக்கும் அந்த ஆவரேஜ் ஹைட். ஓகேவா? இல்லை 1 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கங்க. மேஜர் ஹில் ஸ்டேஷன்ஸ் சச் as ஷிம்லா, முசோரி, நைனிடால், டார்ஜிலிங் அண்ட் லொக்கேட்டட் இஸ் ரேஞ்ச். இந்த ரேஞ்சில் லொக்கேஷன், அதாவது மேஜரான ஹில் ஸ்டேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்லா இருக்குது, முசோரி இருக்குது, நைனிடால் இருக்குது, டார்ஜிலிங் இருக்குது. எல்லாமே இந்த பிளேஸ் இருக்கக்கூடிய பிளேசஸ். ஓகேவா? ஹில் ஸ்டேஷன்ஸ். நெக்ஸ்ட் இட்ஸ் மோஸ்ட் டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்ச். மலை தொடர்ச்சியற்ற ஒரு மலைத்தொடர். ஓகேவா? திஸ் ரேஞ்ச் ஐடியல் சைட்ஸ் ஆஃப் செட்டில்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பஞ்சசில் ஹில்ஸ், பூர்வாஞ்சல் ஹில்ஸ் சொல்லுவாங்க. இது ஈஸ்டர்ன் ஆஃப் ஷார்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளேசஸ். ஓகேவா? நான் மோஸ்ட்லி சம் ஆஃப் ஐ பாயிண்ட்ஸ் நான் கொடுக்கல, நோட் பண்ணிக்கோங்க. புக்கில் இருக்கிற பாயிண்ட்ஸை எடுத்து நான் பாயிண்டாக கொடுத்துருக்கேன். ஓகேவா? அது புக்கில் எலாபரேட்டாக இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் ரைட் பண்ணாவே போதும். பூர்வாஞ்சல் ஹில்ஸ் These are eastern offshoot of Himalayas. இமாலயாஸில் ஈஸ்டர்ன் பார்ட், அதாவது கிழக்கு கிளையாக இருக்கக்கூடிய பிளேஸ் தான் இது. இட்ஸ் எக்ஸ்டர்ன் நார்த்தன் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. வடகிழக்கு நார்த் ஈஸ்டர்ன் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹில்ஸ் வந்து இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஹில்ஸ் ஆர் லொக்கேட் அலாங் த பார்டர்ஸ் ஆஃப் இந்தியன் மியான்மர். இந்த மியான்மர் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய அந்த எல்லை பகுதியில் மோஸ்ட் ஆஃப் இது இருக்குது. இந்த மலைகள் வந்து குன்றுகள் வந்து பரவி இருக்கு. ஓகேவா? அதில் மிக முக்கியமாக ஹில்ஸ் சொல்லியிருக்காங்க. நாகா ஹில்ஸ், மணிப்பூர் ஹில்ஸ், மிசோ ஹில்ஸ், திரிபுரா ஹில்ஸ், கயல் ஹில்ஸ், ஜெனிடா ஹில்ஸ். இது மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த பூர்வாஞ்சல் ஹில்ஸ். ஓகேவா? டாப்லா, அபோபர், மிஸ்மி இந்த மாதிரி நிறைய எல்லாமே ஒன்று சேர்ந்து தான் இந்த பூர்வாஞ்சல் ஹில்ஸ் வந்து உருவாகியிருக்கா. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செப்பரேட்டாக இந்த கொஸ்டினை 5 மார்க்களுக்கு கேட்டிருக்காங்க. ஒன்லி இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஹிமாலயஸை சொல்லி ஒரு 5 மார்க் கொஸ்டினாகவும் இதை கேட்டிருக்காங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். Himalayas blocks southwest monsoon winds and cause heavy rainfall to northern India. அதாவது இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன்னா தென்கிழக்கு பருவக்காற்றை தடுத்து பிளாக் பண்ணி இதன் மூலம் நார்த் இந்தியாவில் அதிகமான ஹெவி ரெயின்ஃபாலை கொடுக்கறதுக்கு ஒரு முக்கிய ஒரு பங்காக இருக்குது இது ஹிமாலயாஸ். நெக்ஸ்ட் இட் ஃபார்ம்ஸ் அ நேச்சுரல் பேரியர் ஆஃப் சப்கான்டினென்ட். ஒரு இயற்கை ஒரு அரணாக இருக்குது. பேரியர் அப்படின்னா அரண். ஓகே, ஒரு சப்கான்டினென்ட்க்கு தேவையான இந்திய துணைக்கு தேவையான ஒரு இயற்கை அரணாகவே இருக்குது. இட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் மெனி பெர்னியல் ரிவர்ஸ் லைக் இண்டூஸ், கேஞ்சஸ் அண்ட் பிரம்மபுத்ரா. அதுபோல்
மெனி பெர்னியல்னா அப்படின்னா ஒரு வற்றாத ஜீவ நதிகளாக இருக்கக்கூடிய சிந்து நதி, கங்கா, பிரம்மபுத்திரா, மாடஸ் இந்த ரிவர்ஸ்லாம் இந்த இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட்டு த நார்த்தன் மவுண்டைன்ஸ் இஸ் டிஸ்கிரைப்ட் த பேரடைஸ் ஆஃப் டூரிஸ்ட் டியூ டு நேச்சுரல் பியூட்டி. ஒரு இயற்கை ஒரு சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு சுற்றுலாத்தலமாகவும் இருக்குது, ஒரு சொர்க்கமாக இருக்குது. ஓகேவா? மெனி ஹில் ஸ்டேஷன் பில்கிரம்ஸ் சென்டர்ஸ் லைக் அமராவதி, கேதார்நாத், பத்ரிநாத் அண்டு வைஷ்ணவ தேவி டெம்பிள்ஸ் ஆர் சிட்டுவேட்டட். இந்த இமாலயாஸில் என்னென்ன ஸ்தலங்கள், அந்த புனித ஸ்தலங்கள் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, அமராவதி, கேதார்நாத், பத்ரிநாத் அண்ட் வைஷ்ணவி டெம்பிள்ஸ் எல்லாமே இந்த பிளேஸில் தான் இருக்குது. ஓகேவா? இட் ப்ரொவைட்ஸ் த ரா மெட்டீரியல்ஸ் ஆஃப் மெனி ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். அதாவது காடு சார்ந்த தொழிலகத்து இண்டஸ்ட்ரீஸுக்கு ஒரு சோர்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் மூலப்பொருட்களை கொடுக்கக்கூடிய இதுவாக இருக்குது. இட் ப்ரிவென்ட்ஸ் த கோல்ட் விண்ட்ஸ் blow in the Central Asia and protects India offers several cold. அதாவது இந்த குளிர்காற்றை தடுத்து இந்தியாவுக்கு குளிர்ந்து பாதுகாக்குது. சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வரக்கூடிய அந்த கோல்டு வின்ஸை பிளாக் பண்ணிட்டு இதன் மூலமாக நம்ம இந்தியாவை பாதுகாக்கப்படுது. ஓகேவா? சிமாலிஸ் ஆர் ரினோவ்ட் ரிச் பயோடைவர்சிட்டி. பல்லுயிர் மண்டபத்துக்கு பெயர் பெற்றவை. பயோடைவர்சிட்டி அப்படின்னா பல்லுயிர் மண்டலம், இதுக்கு பெயர் ஃபேமஸான ஒரு இமாலயாஸ். ஓகேவா? டோட்டலாக 2 pages இருக்குது. இதுக்கான PDF ஃபைல் நம்ம நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கொஷினாக நம்ம நெக்ஸ்ட்டு லெசனை பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.